Director Vignesh Shivan Fan Festival, sponsored by Ramraj Cotton, Jayachandran Textiles, Bukit Caps, GT Holidays, Sunland Refined Sunflower Oil, Sri Kumaran Tangamaligai, Hospitality Partner, Crown Plaza. ப்ரெஷர்லாம் ஒன்றே இல்லை, ஏன்னா ஐ ஹேட் நத்திங் டு லூஸ். ஏன் என்னைய சூஸ் பண்ணீங்க? ஏன்னா நீங்கள் தானே ஆடிஷன் பண்ணீங்க. அந்த ஒரு வில்லன் இது பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு, ஏன்னா நான் அவ்வளோவா நான் அந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர்ஸ் நான் அவ்வளோ எழுதுனதில்லை. ஸோ இது எழுதும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதுக்கு காஸ்ட் பண்ணுவோம் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு சொல்லி, அப்போது உங்கள் வீடியோ வந்து என்னோடய ஏடிஸ் தான் காமிச்சாங்க. அவங்க காமிச்சோடனே ஓகே கூப்பிடுங்க பார்க்கலான்னு சொல்லி பண்ணிட்டு, அதனால் நான் ஆடிஷனில் பயங்கரமாக சொதப்பினேன். நிறைய விஷயத்தில் நான் பர்சனலாக உங்ககிட்ட ரொம்ப கனெக்ட் ஆவேன். நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நீங்கள் கால் பண்ணும்போது நீங்கள் வேற யாராவது ப்ராங்க் பண்ணுறீங்களா அப்படின்னு. இல்லை இதில் வந்து கொரியோகிராஃப் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் லெட் ஹிம் டூ, உங்கள் படத்தில் வந்து ஏதாவது சாங்கோ இல்லை எதனாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் வந்து பண்ணேன், இஸ் எ வெரி டேலண்டட் பாய் அப்படின்னு சொல்லும் போது, நான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி சார் சொன்னதுனால நான் வந்து உடனே உங்களுக்கு கால் பண்ணி நான் பேசினேன். ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு சார் தான். துணிவு படம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது அந்த சாங் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. காசேதான் பரவாயில்ல சாங். நான் அதுக்கு ப்ரிப்ரேஷன் ஆகிட்டு இருந்தேன். பட் நெக்ஸ்ட் டே ஷூட் இருக்குது வந்துடுங்க அப்படின்னு மாஸ்டர் யாருன்னு கேட்டால் அவங்க வேறு மாஸ்டர் சொன்னாங்க. நான் அப்செட் ஆகிட்டேன் ரொம்ப. நீ வந்த ஆப்பர்ச்சுனிட்டியே போச்சு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அப்செட்டில் இருந்தேன். டோட்டல் ஆடிட்டோரியமே சைலண்டாக இருக்கு, என்னோடய ஃபோன் மட்டும். நான் போய் எடுத்தால் அது உங்களோட கால், அது நீங்கள் பேசுகிறீங்கன்னு எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ரிவ்யூ பண்ணுறேங்கிற பேரில் அவங்களுக்குள்ள இருக்கிற கான்ஃபிடென்ட்டை டோட்டலாக பிரேக் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த சிச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம பிரேக் ஆகக்கூடாது, அவ்வளோதான். அவங்க ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு வந்து நிறையா வியூஸ் கிடைக்கணும், நிறைய லைக்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சில இடங்களில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 2-4 பிட்டை சேர்த்து தான் போடுவாங்க. ஸோ எப்படி இருக்குது இந்த ட்ராவல் லைஃப்பில்? ஒரு பெரிய ட்ராக் இப்படி திரும்பி இப்படி ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக. அதுக்கு வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து உங்களை ஐடென்டிஃபை பண்ண ஒருத்தர். நான் உங்களுக்கு தேங்க்யூ தான் நான் சொல்லணும். அண்டு ஏன்னா இப்போ ஒரு புது ஆக்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு டான்ஸராக இருந்தேன். ஸோ நான் எப்போவுமே ஒன்று பிலீவ் பண்ணுவேன், என்னென்னா இந்த கடைசி பிளிங்க்கு தான் நம்மளோட லைஃபோட அடுத்த இது ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற ரொம்ப நான் பிளிங்க் நினைப்பேன் நான். ஸோ என்னோடய லைஃப்பில் வந்து என்னோடய கடைசி பிளிங்க் இது பண்ணும்போது தான் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அது தவிர என்ன சொல்கிறேன்னு தெரில. ஒரு ஆக்டராக அது எப்படி நான் பண்ணிட்டுருக்கேன், என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரில. பட் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. ஸோ அந்த பேரை எப்போவுமே நான் காப்பாற்றணுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது ரொம்ப எனக்கு எமோஷ்னலான ஒரு விஷயம். அது அவ்வளோலாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா வேறு யாராவது ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் யூஆர் டேலண்டட். எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்களுடைய இதுக்கு வந்து அவங்கவுங்களுடைய திறமை வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நான் அது வந்து ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் டு இன்ட்ரடியூஸ் யூ. ஹாப்பி, அவ்வளோதான், சந்தோஷம். ஸோ ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப நாளாக கேட்கணுன்னு இருந்துச்சுண்ணா. என்னென்னா ஏன் என்னையை சூஸ் பண்ணீங்க? ஏன்னா நீங்கள் தானே ஆடிஷன் பண்ணீங்க, உங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணேன். டான்ஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தோம். அப்போ வந்து நான் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த ஒரு வில்லன் இது பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா நான் அவ்வளோவா நான் அந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர்ஸ் நான் அவ்வளோ எழுதுனதில்லை. ஸோ இது எழுதும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதுக்கு காஸ்ட் பண்ணுவோம் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு சொல்லி, அப்போது உங்கள் வீடியோ வந்து என்னோடய ஏடிஸ் தான் காமிச்சாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க இது இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க காமிச்சோடனே ஓகே கூப்பிடுங்க பார்க்கலான்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணோம். இட்ஸ் எ நேச்சுரல் ப்ராசஸ். ஆனாலும் நான் ஆடிஷனில் பயங்கரமாக சொதப்பினேன். நீங்கள் தான் ஆடிஷன் பண்ணீங்க. ஸோ அதில் கரெக்டாக தான் இருந்துச்சு. நான் நம்ம சொல்கிறது ரிசப்டிவாக இருக்காங்களான்றது தான். இப்போ எனி ஆக்டர்கிட்ட நம்ம வந்து அவங்க வரும்போதே அவங்க பயங்கரமான ஆக்டராக இருக்கணுன்றதுலாம் அவசியமே கிடையாது. எல்லாருமே அவங்க வந்து இப்போ நம்ம ஒன்று சொல்கிறோம், அவங்கக்கிட்ட நம்மளால் பேச முடியுதான்றது இருந்தாலே போதும். நம்ம சொல்கிறது அவங்க கேட்பாங்க, புரியுது. அப்போ அவங்க அவ்வளோதான், இவ்வளோதான் தேவை. உங்களுக்கு வந்து விக்கி ப்ரோ வந்து ரொம்பவே பிடிக்கும்னு நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, என்ன கேட்கணுன்னு ஆசைப்பட்றீங்க? சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே எப்படி இவங்க நீங்கள் வரீங்கன்னு சொல்லி இந்த டீம் எல்லாமே கேதர் பண்ணி அதுக்கப்புறம் இவங்களை கூப்பிடலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் நான் இந்த போஸ்டர் நேற்று ஈவினிங் தான் நான் பார்த்தேன். பார்த்த உடனே நான் தான் கலாட்டா டீமுக்கு கால் பண்ணேன். நாளைக்கு நான் வரேன், கண்டிப்பாக நான் வரணும். தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நான் தான் கேட்டேன். ஏன் அப்படின்னா நான் பர்சனலாக அவங்க கூட ரொம்ப கனெக்ட் ஆகிறேன். நிறைய விஷயத்தில் நான் பர்சனலாக அவங்க கிட்ட ரொம்ப கனெக்ட் ஆகிறேன். அதனால நான் நீங்கள் எனக்கு கால் பண்ணி பேசியிருக்கீங்க. பட் அதுக்கெல்லாம் முன்னாடி இருந்தே உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நீங்கள் கால் பண்ணும்போது நீங்கள் வேற யாராவது ப்ராங்க் பண்ணுறீங்களா அப்படின்னு தான் கேட்டேன். உண்மையிலுமே நீங்கள் தான் பேசுகிறீங்களான்னு கேட்டேன் நான் ஃபோனில். ஸோ
அவ்வளோ நான் கனெக்ட் ஆகிருந்தேன். அதனால தான் நானே ஈவெண்ட் வரேன், நானே அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கலாட்டா. சரி, ஆக்சுவலாக வந்து சார் அஜித் சாருக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் பண்ணி அன்றைக்கி பேச சொன்னது வந்து சார் தான் பேச சொன்னாங்க. ஆமாம், ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் அதில் சம் சாங் கொரியோகிராஃப் பண்ணணும் ஏதோ அந்த மாதிரி இருந்தது. பட் வேற ஒருத்தவங்க கொரியோகிராஃப் பண்ணுறாங்க. ஸோ அமீர் வந்துட்டு இஸ் அ வெரி குட் கொரியோகிராஃபர் அண்ட் இஸ் அ குட் ஆக்டர். அவங்க வந்து நீங்கள் ஃபில்மில் அவரோட கொரியோகிராஃபிக்கோ இல்லை ஆக்ட் பண்ணுறதுக்கோ எதுனாலும் நீங்கள் வந்து அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. இஸ் அ வெரி குட் டேலண்ட் அப்படின்னு சார் வந்து கால் பண்ணி சொன்னாங்க. அதனால அது வந்து சாருக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் அது பண்ணணுன்ற இதுவே இல்லை. ஸோ இந்த இதில் வந்து கொரியோகிராஃப் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் லெட் ஹிம் டூ. உங்கள் படத்தில் வந்து ஏதாவது ஒரு சாங்கோ இல்லை எதனாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் வந்து பண்ணுங்கள், இஸ் அ வெரி டேலண்டட் பாய் அப்படின்னு சொல்லும் போது நான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி சார் சொன்னதுனால நான் வந்து உடனே உங்களுக்கு கால் பண்ணி நான் பேசினேன். ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு சார் தான். ஆக்சுவலி அது ஃபுல்லாகவே ஒரு மேஜிக் தான். அது நான் அன்னைக்கு நடந்தது, அதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே ஒரு மேஜிக். நான் அது துணிவு படம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது அந்த சாங் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. காசேதான் கடவுளோட சாங். நான் அதுக்கு ப்ரிப்ரேஷன் ஆகிட்டு இருந்தேன். பட் நெக்ஸ்ட் டே ஷூட் இருக்குது வந்துருங்க அப்படின்னு மாஸ்டர் யாருன்னு கேட்டால் அவங்க வேறு மாஸ்டர் சொன்னாங்க. நான் அப்செட் ஆகிட்டேன் ரொம்ப. வந்த ஆப்பர்ச்சுனிட்டியே போச்சே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அப்செட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சது. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வேறு ஒரு ஆடியோ லான்ச்சில் இருந்தேன். நான் அப்போது ஃபுல் சிஸ்டமே ஸ்பீக்கர் சாங் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஒரு செகண்ட் என்ன ஆச்சுன்னு தெரில, டோட்டலாக பிளாக் அவுட் ஆகி மியூசிக் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னோடய ஃபோன் எங்கேயோ அடிக்கிற சவுண்ட் எனக்கு கேட்குது. டோட்டல் ஆடிட்டோரியமே சைலண்ட்டாக இருக்குது, என்னோடய ஃபோன் மட்டும் அடி. நான் போய் எடுத்தால் அது உங்களோட கால். அது இல்லைன்னா நான் அந்த ஃபோனை அன்றைக்கி நான் எடுத்துருந்துருக்க மாட்டேன் அந்த ஆடியோ லான்ச்சில். அது நீங்கள் பேசுகிறீங்கன்னு எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. நீங்கள் பேசின விதம், நீங்கள் அவ்வளோ கூலாக அவ்வளோ குவைட்டாக அந்த விஷயத்த சொன்னதெல்லாம் வந்து இங்கே இருக்கவங்க மாதிரி தான் நான் அந்த இடத்துல ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ. ஆனால் நீங்கள் வந்து ஜாஃபர் வந்து யூ ஐடென்டிஃபைடு, லைக் உங்கள் ஏடி சொன்னாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க. லைக் விக்ரமில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? பயங்கரம் இருந்துச்சு. சி வாஸ் வெரி குட். அவர் ஐ மீன் வெந்து தணிந்தது காட்டிலையுமே சூப்பராக இருக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ். இஸ் வெரி ஸ்மார்ட். ஹி நோஸ் டு கேரி ஹிஸ் செல்ஃப். அப்புறம் அவர் பண்ணணும்னு நினைக்கிறது நிறைய சம்டைம்ஸ் வீடியோஸ் எதாவது பண்ணி அமுச்சு விடுவார். நான் பார்த்துட்டு அவருக்கு வந்து லைக் பண்ணுவேன், என்னோட கமெண்ட்ஸ் கொடுப்பேன். இஸ் இன் அ குட் ஸ்பேஸ். ஐ மீன் அவர் அப்படியே கண்டினியூ பண்ணி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஜாஃபர் எப்படி ஃபஸ்ட்டு மூவி டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்களா சார்? அந்த மூவிக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கால் எடுத்து இந்த மூவி நான் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கால் எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் பெரிய ஒரு ஸ்டார் கூட போகிறீங்க, அந்த ப்ரெஷர், அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ், அந்த டைமில் நீங்கள் அது போகிறப்ப அதை எப்படி சார் ஃபேஸ் பண்ணீங்க? அது ஒரு கத்தி மேலே நடக்கிற சீன் தான், எப்படி வேணாலும் ஆகலாம். அந்த டேஸ் பக்கம் வரும்போது அந்த ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமாக ஏதாவது? ப்ரெஷர்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஐ ஹேட் நத்திங் டு லூஸ். அந்த டைமில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ எப்பயுமே கிரிக்கெட்லேயோ இல்லை என்ன இதுலேயுமே ஒன்றே ஒன்று தான் சொல்லுவாங்க, நம்ம போகிறோம் ஒரு கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யூ ட்ரை டு என்ஜாய் யுவர் செல்ஃப். எந்த விஷயம் பண்ணாலுமே. ஸோ நான் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணணுன்ற ஒரு ஜோனில் தான் இருக்கும். ரொம்ப ப்ரெஷரைஸ்டாலாம் நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஸோ ஃபஸ்ட் படம் பண்ணும்போதும் ஐ வாஸ் ஜஸ்ட் என்ஜாயிங் மை செல்ஃப். முதல்ல லண்டனில் ஷூட் பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம், அதுக்கு மேலே நமக்கு என்ன, நான் போய் ஜஸ்ட் ஹாவ் ஃபன், அவ்வளோதான். அப்படி தான் வந்து அந்த படம்லாம் ஆரம்பிச்சிது. இன்னொன்று அது ரொம்ப முன்னாடியே ஆரம்பிக்க வேண்டிய ஒரு படம். அதுக்கப்புறம் ஒரு 2 years கழிச்சு ஆரம்பிச்சிது. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஓகே, இந்த ஃபிலிம் நமக்கு நடக்குது. ஏன்னா என் டெபியூ ஃபில்மாக வேறு ஏதாவது ஒரு ஃபிலிம் நடந்திருக்கலாம். பட் எது ஃபஸ்ட் படமாக இருக்கணும்னு நினச்சேனோ அதே படம் ஃபஸ்ட் படமாக நடக்கும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. டுக்கிட் இந்த எப்படி சொல்ல, ரொம்ப ஃபார்ச்சுனேட். இப்போது புது டைரக்டர்ஸ்லாம் வராங்க, ஒரு மூவி எடுக்கிறாங்க அப்படின்னா ரிவ்யூ பண்ணுறேங்கிற பேரில் அவங்களுக்குள்ள இருக்கிற கான்ஃபிடென்ட்டை டோட்டலாக பிரேக் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த சிச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம பிரேக் ஆகக்கூடாது, அவ்வளோதான். அவங்களோட வேலை வந்து அதுதான். அவங்க ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு வந்து நிறையா வியூஸ் கிடைக்கணும், நிறைய லைக்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சில இடங்களில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 பிட்டை சேர்த்து தான் போடுவாங்க. அது வந்து உண்மை கிடையாது. அது அவங்களுடைய ஒப்பீனியன்.
நமக்கு நம்மளை பற்றின ஒரு ஒப்பீனியன் இருக்கும். நம்ம வேலையை சம்டைம்ஸ் வேணால் சில ரிவ்யூஸில் வந்து சில விஷயங்கள் கரெக்டாகவும் சொல்லுவாங்க. அது நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு ஆங்கிளே இருக்குமான்னு நமக்கே தெரியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு டைரக்ட் பண்ணுறோன்னு சொன்னால் நம்ம அந்த உலகத்துக்குள்ளே போயிடுவோம். அந்த படத்தோட வேர்ல்டில் இருக்கும்போது நம்ம எது பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் கரெக்டுன்னு இருக்கும். சில நேரங்களில் சில ரிவ்யூவர்ஸ் வந்து சில விஷயங்கள் சொல்லும்போது அது வந்து இட் வில் ரீஇன்ஸ்டேட் சர்டன் லாஜிக்ஸ். கரெக்டாக ஓகே ஆமாம் இந்த விஷயம் நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும். அதையும் நம்ம வந்து எடுத்துக்கிறது நல்லது தான். ஸோ எதுக்குமே நம்ம பிரேக் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. எல்லாமே வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தானே. ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ வீட்டில் திடீர்னு நம்ம டிரைவர் ஒரு விஷயம் திடீர்னு சொல்லுவாங்க, சார் இப்படி போவேன் நான் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது இப்படி போகிறோம் அப்படின்னா, நீ டிரைவர் தானே நீ எதுக்கு சொல்கிறேன்னு சொல்ல முடியும். சொல்கிறதுல நல்லது இருக்கலாம் கெட்டது இருக்கலாம். ஸோ வி ஜஸ்ட் ஹாவ் டு லேர்ன் டு டேக் திங்ஸ் அப்படியே கரெக்டாக அப்படியே எடுத்துகிட்டு போனால் எவ்ரி திங் பி ஓகே. ஸோ இதில் நியூ டிரெக்டர்ஸ்க்கும் அது ஹர்ட் ஆகிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. Take it in the right spirit. அமீர் ப்ரோ ஹாப்பி Happy. ரொம்ப ஹாப்பியா? ஓகே ஜாஃபர் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்ககிட்ட எல்லாம் இருக்கும்போதும் நீங்கள் எப்படி இருப்பீங்க? எதுவுமே இல்லைன்னா எல்லாம் இருக்கும்போதும் எப்படி இருப்பீங்க? எதுவுமே இல்லைனாலும் எப்படி இருப்பீங்க? எதுக்கு இப்படி நான் இது பர்சனல் நான் கேட்குற கேள்வி. எது இருக்கோ இல்லையோ ஜாலியாக தான் இருப்பேன் நான், அவ்வளோதான். அப்புறம் உங்கள் டைரக்ஷனில் அடுத்து எப்போ என்ன கூப்பிடுவீங்க? இல்லை இப்போ என்னன்னா எல்லாருமே வந்து அது ஒரு மாதிரி ஒரு வில்லனாகவே காசு பண்ணாங்க. ஸோ வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சுன்னா நான் கூப்பிட்டுருவேன். வெயிட்டிங். ஒரு பெரிய கை தட்டல். தேங்க்யூ. Director Vignesh Shivan Fan Festival, sponsored by Ramraj Cotton, Jayachandran Textiles, Bukit Caps, GT Holidays, Sunland Refined Sunflower Oil, Sri Kumaran Thangamaligai, Hospitality Partner, Crown Plaza.